எல்லாருக்கும் ஒரு கவலையான பக்கம் இருக்கும். எனக்கும் அந்த கவலையான பக்கம் இருக்கான் விடான்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஏனெண்டா இதுவரைக்கும் நான் அதை சொன்னதும் இல்லை. இந்த கட்டத்தில் நான் அதை சொல்ல வேணும் என்ற தேவையும் எனக்கு இல்லை. நீங்கள் சிலவளை நினைக்கக்கூடும், இவருக்கு எல்லாம் ஆக ஓகோண்டு இருக்கிறார், இப்போ இவருக்கு கவலையே கிடையாதா, இவருக்கு துன்பமே கிடையாதா, இவர் அம்மாவை பிடிக்காதாக்கள் என்ற ஒரு ஆளும் இருக்க முடியாது இல்லையா? யார்கிட்டையுமே நான் அனுதாபம் தர்றதுக்கோ அல்லது யாரையாவது திருப்திப்படுத்துகிறதுக்கும் நான் இந்த காணொலியை போடலை. ஒரு கட்டி என்று சொல்லி செக் பண்ணினா அது ஈரலுக்கும் பரவி இருக்குது. 1000 கேன்சர் பேஷண்ட் எடுத்தால் இப்படியான கேன்சர் ஒரு ஆளுக்கு தான் வரும். அப்போ பென்ஷன் எடுத்ததுக்கு ஒரு நாள் நிம்மதியாக இருந்ததில்லை. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், வரேன் இதை சொல்கிறாருன்னு சொல்லி. முந்தி எல்லாரும் பக்கத்தை இருந்தது, வேலையும் பக்கத்தை என்ன சொல்கிறது, 6 திருமுருகன் சார் மாதிரி அப்படி ஒரு 10 பேர் பிறக்கணும் நீங்கள். அப்படி அதுவும் சாத்தியம் இல்லை இந்த ஜெனரேஷனில். ஒரு படியான அப்புறம் இதுக்கு நீங்கள் ஒன்று செய்ய மேலாமல் இருக்குங்க. கணேஷ் டாக்டர் ஒரு ஏன் சார் இப்படி என்றால் சில தோஷங்கள் கூட வருதுங்க. உண்மையாக இது வரைக்கும் என்ன ரீசன் கண்டுபிடிக்கல தானே யாருமே. வைஃபுக்கு சொல்கிறது வளவே சரியாவளையோ, ஹஸ்பண்ட் வந்தால் அவளை அங்கே தான் நடிப்போ வளவே, அந்த உண்மையை நீ புரிஞ்சு கொண்டு வள, அப்புறம் கவலைப்படாதேன்னு சொல்லி அம்மாவோட சொந்த தம்பி அவர் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு கடவுள் மாரி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சன்னதியில் போயிட்டு வேல்மாறல் புத்தகம் எல்லாம் கொடுத்து அந்த முள்ளிவேக்காலெல்லாம் யார் போய் அவர்களுக்கு அந்தியஷ்டி செய்தது. ஆனால் நான் அதில் உண்மையாக இருக்கணும் மாதிரி யோசிக்கிறேன். இப்போ யூடியூப் பண்ணிட்டு சும்மா அந்த புழுகை இல்லாத நாட்டிலேருந்து அப்பா ஒரு நர்ஸ், நான் ஒரு பிஹெச்ஐ, ஆனால் சில விஷயத்தை விதியை வெல்ல முடியாது. எதிர்காலத்தில் காணொலி போடலாம் போகலாம். அதனால் இந்த வீடியோ பார்க்காம விட்டுறாங்க தயவுசெய்து. நீங்கள் பார்க்காம விட்டால் அப்புறம் ஓடாது, சேனல் ஓடாது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் ஒரு 300 வரையான காணொலியில் நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு 1 வருடமாக இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் ஒரு கவலையான பக்கம் இருக்கும். எனக்கும் அந்த கவலையான பக்கம் இருக்கான் விடான்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகம் எப்படி போகுது, இனி இதுவரைக்கும் நாங்கள் பெருமதியாக நேரமாக செலவழிச்சிருக்கிறோமோ இந்த ஆண்டவன் தந்த வாழ்க்கையை என்றதை பற்றியெல்லாம் கதைக்க போகிறேன். அதை விட முக்கியமாக எனக்குள்ள இருக்கிற ஆதங்கங்களை சொல்ல போகிறேன். இந்த ஆதங்கங்கள் வெறுமனே அனுதாபம் தர்றதுக்காக ஒரு போதும் நான் அதை சொல்லலை. ஏனெண்டா இதுவரைக்கும் நான் அதை சொன்னதும் இல்லை. இந்த கட்டத்தில் நான் அதை சொல்ல வேணும் என்ற தேவையும் எனக்கு இல்லை. நான் எவ்வளவோ காணொலிகள் போட்டிருப்பேன். ஆனால் எந்த அம்மா அப்பாவை ஒரு திருமண நிகழ்வில் காட்டியிருந்தான். ஆனால் அம்மாவை நான் பெருசாக மினக்கட்டு வீடியோ எடுத்தது கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. அதுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கு அந்த விஷயங்களை பற்றி கதைக்க போகிறேன். ஏனெண்டா ஒரு இன்ஃப்ளூயன்சராக நான் எனக்கு இருக்கிற நன்மைகளை காட்டினான், எனக்கு இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் வழியில் காட்டினான், இந்த உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணினான். அப்போ நீங்கள் சிலவளை நினைக்கக்கூடும், இவருக்கு எல்லாம் ஆக ஓகோண்டு இருக்கிறார், இப்போ இவருக்கு கவலையே கிடையாதா, இவருக்கு துன்பமே கிடையாதா, இவர் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறார் என்றதை இந்த காணொலி விரிவாக ஆராயும். இப்போவே சொல்கிறேன், இதொரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான பின்னணி தான். உங்களுக்கு இதை பார்க்குறதால ஒரு போரிங்காக இருக்குமெண்டா இப்போவே நீங்கள் இந்த காணொலியிலேருந்து லெஃப்ட் பண்ணலாம், தாராளமாக சொல்லிக்கொள்கிறேன். ஏனெண்டா இது முழுக்க ஒரு என்னுடைய ஒரு சோகமான பக்கமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் அதை நான் சொல்லாட்டில் இனிமேல் ஒரு 2-3 வாரங்களுக்கு சில வேளை காணொலி போட இயலாமையும் இருக்கலாம். எனக்கு அது சொல்ல தெரியலை, அதால் சொல்கிறேன். அம்மா அப்பா என்னோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஆட்கள்ன்றது நான் பெருசாக ஒரு காணொலியிலையுமே சொன்னதில்லை. அவையோட எவ்வளோ நேரம் பிரயோசனப்படுத்தணும், அவையின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், பிள்ளைகள் தாதப்பனை விட்டு பிரிஞ்சா அவையின் இம்யூனிட்டி எவ்வளோத்துக்கு குறையும் என்றதை சொல்ல போகிறேன். முக்கியமாக எங்களோட அம்மாவுக்கு ஒரு பெரிய கொடிய வருத்தம் கடந்த 6-7 வருஷமாக இருந்தது. அதை பற்றி நான் இடக்கிட்ட சொல்லியும் இருக்கிறேன், சில காணொலிகள்லையும் சொல்லியிருக்கிறேன். சில உணவு பழக்கம் சம்மந்தமாக உரும்புறாயில் இருக்கிற ரகுராம் அவர்கிட்ட போன அந்த காணொலிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதால் தான் அவர்கிட்ட போய் நான் அந்த விஷயங்களை எடுத்ததுன்னு சொல்லி, ஏனடா அது பாதித்தவனுக்கு தான் அதை பற்றி தெரியும் இல்லையா. ஸோ இன்றைக்கு அம்மா ஒரு கதைக்கவே முடியாமல் பேசாமல் தன்பாட்டில் ஒரு படுக்கிற நிலைமைக்கு போயிட்டா. ஹாஸ்பிட்டலாலையும் ரிலீஸ் பண்ணிட்டினோம்.
அப்போ இந்த இடத்த இதை சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கும் ஒரு மன ஆறுதல். ஏனென்றால் நல்ல பக்கத்தை மட்டும் சொல்ல இயலாது. நாங்கள் எவ்வளோ பேர் உறவுகளாக நிறைய பேர் ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆட்களை நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ அவர்களுக்கும் ஒரு இந்த விஷயங்களை சொல்லிக்க அவர்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் எங்களை நிம்மதியப்படுத்தலாம். ஏனென்றால் இப்போ ஒரு ஒரு 4-5 நாளாக நான் நடப்பணமாக திரிகிறேன். நான் மட்டுமில்லை, எங்களோட வீட்டுக்காரர், எங்களை சார்ந்த எல்லாரும் தான். இனி இந்த உலகம் எப்படி போகுதுன்ற பேட்டர்ன் அதை பற்றி தான் ஆராய போகிறேன். ஒரு வித்தியாசமான காணொலிக்கு போவோம் வாங்க. ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், இந்த உலகத்தில் அம்மாவை பிடிக்காதாக்கள் என்ற ஒரு ஆளும் இருக்க முடியாது இல்லையா. எந்த ஒரு கொடியவனுக்கும் தாயை பிடிக்கும். நேர விஷயத்துக்கு வாரேன். எங்கட இப்போ எனக்கு ஒரு 2-3 நாளாக சரியாக காணொளி போட முடியலை. நான் நடித்து தான் போடுறேன், சரியாக நடிக்கிறேன். வளமையாகவே யூடியூப் நடிக்கிறது இது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தானே. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி அதை போய் கேமராவுக்கு முன்னால் பெர்ஃபெக்டாக கொடுக்க வேணுமெண்டா நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையான ஒரு காணொலியாக்கம் செய்கிறேன்டா கொஞ்சம் ஒரு நடிப்பு மாதிரி தான். ஆனால் இது என்னால் அதை முடியலை. ஒரு 4-5 நாளாக முடியலை. அது என்னென்னு தெரியலை எனக்கு. திருப்பவும் சொல்கிறேன், இந்த காணொளி யார்கிட்டையுமே நான் அனுதாபம் தர்றதுக்கோ அல்லது யாரையாவது திருப்திப்படுத்துகிறக்கும் நான் இந்த காணொலியை போடலை. எனக்கு என்னுடைய மனோநிலைக்கு நான் இதுவரைக்கும் என்னை ஒரு விதமாக காட்டியிருக்கிறேன்டா இந்த உலகத்துக்கு. இப்படியும் ஒரு பக்கம் இருக்குது எனக்குன்னு காட்டுறதால மற்றவைக்கும் சில வேளை ஒரு என்னென்னு சொல்கிறது, ஓகே பேலன்ஸான வாழ்க்கை தான் எல்லாருக்கும் ஒரு அவர்களும் தங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்ட ஒரு திருப்திக்கு வரலாம். அல்லது எதிர்காலத்தில் எனக்கு நடந்தது அவைக்கு நடக்காமல் விடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இல்லை. அதால் சொல்கிறேன், நாங்கள் ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள். கிட்டத்தட்ட நாங்கள் 5 பேர், அம்மா அப்பா நான் தம்பி தங்கச்சி. எல்லோரையும் ஓரளவு காட்டியிருப்பேன். தங்கச்சி ஒரு வெடிக்கொண்டில் காட்டினான், தம்பியே தெரியும், கனடாவில் இருக்கார். தவகரன் சங்கவி அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், தம்பியே தெரியும். எங்களோட அம்மா அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவை. அங்கேயே அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சி விரும்பி திருமணம் செய்தவை. அந்த காலத்திலேயே பெருசாக நடந்த திருமணம். அந்த காலத்திலேயே 89ஆம் ஆண்டு நான் வீட்டை மூத்த பிள்ளை. நான் 90 பிறந்தது. 89 பெரிய வீடியோ. அப்போ கலாமினியை தான் ஃபேமஸ் யாழ்ப்பாணத்தில். அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி ஒரு பெருசாக நடந்த ஒரு திருமணம். அப்பா ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருந்தவர். அப்பாவோட பென்ஷன் வாழ்க்கை அவ்வளவு ஹாப்பியாக இல்லை. காரணம் 2017ஆம் ஆண்டு என்னுடைய வெட்டிங் நடந்தது. அதுக்கு பிறகு நான் அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். நான் அம்மாவோட அப்படி அட்டாச். கிட்டத்தட்ட 2009 ஃபர்ஸ்ட் ஐ செகண்ட் ஐ 8 ஃபர்ஸ்ட் ஐ அப்புறம் செகண்ட் ஐ 2010 எழுதி போட்டு அப்படியே கிட்டத்தட்ட 6 வருஷம் வீட்டை இருந்தேன். நான் வீட்டை இருந்து ஏன்னு நான் சொல்கிறேன்டா, உங்களுக்கு யாருக்காவது பிரியோசனமாக இருக்குது. சிலவில் எந்த வயது ஆக்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்கள். பாசம் கூட சிலவில் வில்லங்கமாக வரும். அதாவது நாங்கள் அம்மா அப்பாவில் வைக்கிற பாசமே அவைக்கு எதிர்ப்பு சக்தியை குறையிற மாதிரி இருக்க மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. சில பேருக்கு விஞ்ஞானத்தை கொண்டு வரலாம். ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி விஞ்ஞானத்திலே நம்பிக்கை வராது. ஏன்னா அப்படியான போராட்டம் இதில் பெருசாக நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படையில்லை. அப்பா தான் சரியாக கஷ்டப்பட்டது. 2017 வெட்டிங் முடியுது. நான் ஒரு வருஷத்துக்கு பிறகு நல்ல குடும்பம் அப்படி இருந்து நாங்கள் நீ இல்லைன்ற சூப்பராக இருந்து நாங்கள் விட்டுட்டு நான் திருமணம் முடித்தா உங்களுக்கு தெரியும். நான் இடக்கிட தான் வீட்டை போகல. நான் என்னுடைய மனைவியின் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வீட்டையும் மாறி மாறி இருந்துட்டு பிறகு நாங்கள் தனி குடித்தனது வந்துட்டோம். பிறகு அம்மாவுக்கு ஒரே வயிற்றோட்டம் சத்தின்னு சொல்லி அடிக்கடி ஒரே வருத்தம். என்னண்டு போய் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை. கடைசியாக தான் எல்லா கோயிலுக்கெல்லாம் கொண்டு போய் டிபியான்னு கூட மாண்டு டெஸ்ட் எல்லாம் செய்து அதுலேயும் பிடிபடையில் கடைசியாக தான் எண்டோஸ்கோப்பி விட்டு பார்த்தா அம்மாவுக்கு பெருங்குடலும் சிறுகுடலும் சந்திக்கிற இடத்த ஒரு நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். வடிவாக்களும் இல்லை எங்களை மாதிரி நிறைய ஏமாளியல் இருப்பியல் இந்த உலகத்தில். அம்மா அப்படி ஒரு சூப்பராக ஆள் இந்த உலகத்தில். ஏன்னா அம்மா தன் வேலையை விட்டவா அப்பாட அம்மா அப்பா பார்க்குறதுக்காகவும், அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்த டவுன் சிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, வலது அப்படி சொல்கிறது. நான் இந்த வார்த்தையை பாவிக்க விரும்பலை. அவரையும் பார்த்தது. நானும் அம்மா நிறைய கஷ்டப்பட்டது.
அப்பா நர்சிங்கன்னா தெரியும், அப்பா ஹாஸ்பிட்டலோடைய அப்படி அப்பாவுக்கு நல்ல வேர் இருக்குது ஹாஸ்பிட்டலில். அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டது, நான் சொல்ல வர்றது அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது செக் பண்ணினா பெருங்குடலும் சிறுகுடலும் சந்திக்கிற இடத்த ஒரு ஒரு கட்டி என்று சொல்லி செக் பண்ணினா அது ஈரலுக்கும் பரவி இருக்குது. 1000 கேன்சர் பேஷண்ட் எடுத்தால் இப்படியான கேன்சர் ஒரு ஆளுக்கு தான் வரும். அந்த கேன்சருக்கு பேர் நெட்டுன்னு சொல்கிறது, நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ண்டு. அது என்ன செய்யும்னா உடலால் சுரக்கிற ஹோர்மோன்ஸ் அந்த அகஞ்சுரக்கும் சுரப்புகள் மாரி அதுவும் மிமிக் பண்ணி சுரந்து கொண்டு இருக்கும். அதுதான் அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே குழப்பம் விட்டே வயிற்றுடம்பு சக்தியும் வந்தால் இரவு ஃபுல்லாக கத்தி கொண்டே இருப்பாள். கடைசியாக டயக்னோஸ்ட் ஆகுது இதுதான்னு சொல்லி இந்த இடத்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். அப்பா ஒரு நர்சிங் ஆஃபீஸர்ன்றதால ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சரி எல்லாரும் சும்மா குறை சொல்கிறது, எங்களுக்கு அப்படி கவனிப்பு தான் உண்மையாக. சில பேர் யோசிப்பேன் பேஷண்ட் என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன உண்மையாக டெடிக்கேஷனான ஸ்டாஃப் அண்டேக்க சிஸ்டம் அதையே ப்ரையாரிட்டி பண்ணி தான் கவனிக்கும். அது பிழையும் இல்லை. அப்பா அப்படி ஒரு வேலை நற்குணம்ண்டா எல்லாருக்கும் தெரியும். நர்ஸ் அப்படி ஒரு இதுன்றதால அம்மாவுக்கு நிறைய போராட்டங்கள் ஹாஸ்பிட்டல் தெளிப்பலை சரி யாழ்ப்பாணம் சரி ரேடியோலஜிஸ்ட் சரி ஒன்கோலஜிஸ்ட் எல்லாருமே வடிவாக ஹெல்ப் பண்ணி இழுத்து கொண்டு வந்தால் அப்பா வேலை அப்போ பிறகு தம்பின்ற வெட்டிங் நடக்குது, இறுதியாக தங்கச்சின்ற வெட்டிங். நாங்கள் எல்லாம் ஒரு பக்கமாக போயிட்டோம். அம்மா அப்பா விட்டு போய் வருதுன்றாலும் அவையும் பெருசாக எங்களை விட்ட வந்தால் பெருசாக நிற்க மாட்டோம். என்னென்னா 2 பேரும் ஒரு அட்டாச் ஆன கப்புள்ஸ். அவைக்கு பெருசாக மற்றாக்களோட பெருசாக அவை தாங்கள் அந்த அப்படி ஒரு உங்களை விளாங்க. நான் என்னத்தை சொல்ல வரேன், நல்லா தான் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. அப்பான்ற பென்ஷன் வருது. அப்பா பென்ஷன் எடுத்ததுக்கு ஒரு நாள் நிம்மதியாக இருந்ததில்லை. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், வரேன் இதை சொல்கிறாருன்னு சொல்லி. நான் இதை சொல்கிறேன்டா, நான் யூடியூப் தொடங்கி எவ்வளோ ஆழம் எவ்வளோ பேர் என்னோட ஹெல்ப் கேட்குறது. நான் ஒரு 2 ரூபா இதை சாட்டி வேண்ட போகிறதும் இல்லை வேண்ட மாட்டோம். ஏன்டா எல்லாம் முடிஞ்சுது, கேம் முடிஞ்சுது. ஆண்டவனோட விதி எங்களுக்கு எழுதினா அவ்வளோதானாகும். ஆனால் அந்த எனக்கு கடவுளில் சரியான நம்பிக்கை. ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை குறையுது. ஏனெண்டா எங்களோட அம்மா அப்பாண்ட குடும்பத்துக்காக இந்த அம்மா அப்பாவுக்காக வேலையை விட்டவா. அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்தவா. அம்மா வேலையை விட்டுட்டு வடிவானண்டு பார்த்து அப்பம்மா அதுமாரி அப்பாண்ட தம்பி சித்தப்பா வேலையெல்லாம் நாங்கள் பார்த்து அம்மா தான் கூட கஷ்டப்பட்டது. நானும் 2014 இந்த வேலை கிடச்சிட்டுது. அப்போ அம்மாவுக்கு டபுள் வேலையாக போயிடுது. சித்தப்பாவும் இருந்தது, அப்பம்மாவும் இருந்தது. எல்லாம் படுக்கையில் எங்களோட அப்பம்மா 95ஆம் ஆண்டு விழுந்தவா. அந்த இயேசுக்குரு நடவடிக்கை இடம்பெயர்வில் விழுந்து அந்த நாள்லேருந்து 95லேருந்து நடக்க மாட்டா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. 2015-16 தான் அப்பம்மா மோசம் போனேன். அது மட்டும் அப்பம்மாவுண்ட நிறைய பார்த்ததில் எங்களோட அம்மாண்ட கிரெடிட். ஆனால் அம்மாண்ட பலன் என்னவோ பாருங்கோ. இப்போ நாங்களும் எட்ட வந்துட்டோம். நாங்கள் போனால் மனசு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த லைஃப் எல்லாம் மாறிட்டுது. அதை தான் சொல்ல வரேன். முந்தி எல்லோரும் பக்கத்தை இருந்தது, வேலையும் பக்கத்தை. அப்போ அதுக்குள்ளேயே சுற்றி அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வேலையில் ஃபுல் கமிட்டட். முந்தி மாதிரி இல்லை. முந்தி வேலையென்று போனால் அது வேலையென்று அதுக்குள்ளான எங்களோட மைண்ட் சுற்றும். பார்த்தாக வீட்டை வந்தாலும் பைபர் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ன்ட்டு அதுக்குள்ளால ஒரு என்கேஜ்டாக இருப்போம் நாங்கள். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் சிஸ்டத்துக்கெல்லாம் இருக்கிறதால அம்மா அப்பாவோட நான் நேரத்தை சிலவழிச்சினான் தான். ஆனால் காணாதோண்டே இந்த மனம் இப்போவும் சொல்லுது. என்னென்னா நாங்கள் ஒரு போர்டராக பிறந்த பிள்ளையர். 90களில் பிறந்த ஆக்கள் அந்த ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடாப்ட் ஆகலையாண்டு ஒரு தளம்பல் இல்லை. என்ன மாதிரி தான் நிறைய பேர்ட்ட குடும்பம் இருக்கும். அப்போ அம்மாவுக்கு ஒரு தம்பி ஒரு சேவன் ஒரு அளவு உதவிக்கு பிடிச்சி விட்டால் அதுகள் கூட அவ்வளோ கணிக்காது. ஏதாவது போயிடுவி நம்ம அப்படி. அந்த உங்களுக்கு தெரியும் அப்படியான கேன்சர் பேஷண்ட்ஸோட எல்லோரும் டெடிக்கேஷனை பார்க்க மாட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னுண்டா, அப்படி நல்லா இருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தாங்க. ஆனால் திடீரென இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மேட்டத்தை எங்களால் ஃபேஸ் பண்ணி அதை ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் தான் வந்தது. ஏனெண்டா கட்டாயம் தம்பி வெளியில் போனதால தான் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவுகளுக்கு அவரால் ஒரு 3 வருவாங்க கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி எங்களோட சொந்தக்காரரும் உதவி செய்தேன். இப்போ நான் வேலையை விட்டுட்டு பார்க்க ரெடி. ஏன்னா நான் அப்பம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சித்தப்பாவை பார்க்குறாங்களுக்கு தெரியும் என்னோட நெருக்கமான ஆக்களுக்கு எப்படி நிறுவன் வேலை செய்யும் ஃபீல்டு இறங்கிட்டு. ஆனால் அம்மாவுக்கு செய்யக்கூடிய மாதிரி முடியலை. ஹாஸ்பிட்டல்லையும் பொம்பளை வாட்டேன்னா எங்களை கலைச்சிருவாங்க. சரி ப்ரைவேட்டாக பார்ப்போம்னா பார்த்தும் என்ன ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி எல்லாம் மீறிட்டுது. அதுக்கு காசு வளங்கள் அவ்வளோ வேணுமே இல்லையா. இப்போ இந்த நடுத்தர குடும்பத்தில் இருந்து நான் பிறந்ததை நினச்சி நான் உண்மையாக வைக்கப்படுறேன். அதுக்கு நான் தான் காரணம். ஏனண்டா எங்களோட அம்மா அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலை, எங்களோட அம்மா அப்பாவோடைய பார்க்க முடியலை. என்ற பிளானிங் தான் பிள்ளை.
நான் இந்த ஒன்றில் இந்த வேலைக்கு போயிருக்கக்கூடாது அல்லது ஒரு பிஸ்னஸ் அப்படி இறங்கி என்ன பலப்படுத்தி இருக்கணும். யாராவது ஒரு ஆள் திருப்பவும் இந்த அரசாங்க வேலை வெளி மாவட்டம் அப்படி என்று சுற்றி திரியணும்னு யோசிக்கிற ஒரு ஆள், நான் இப்பயே சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி எப்போயோ ஒரு நாள் யோசிப்பீங்கள். இந்த இந்த முடிவு உங்களுக்கு வரும். ஏனெண்டா இப்போ எல்லாருக்கும் சாப்பாட்டு பெற்றனால வருத்தம் தான். அது ஒரு பிழையான மெதட். இப்போ முந்தியெல்லாம் உங்களை சுற்றி இவ்வளோ ஆட்கள், இப்போ ஈவன் நான் இப்போ இருக்கிற வீட்டை கூட பக்கத்தை வந்து எல்லாம் அவையவே தந்தன் பாட்டில் கிராமத்தில் வாழ்ந்தாலும் அப்படி ஒரு மாறிடுது லைஃப். அதால் உதவிக்கு ஆட்கள் இல்லை. மற்றவன் கேவலமாக சிரிப்பான். அவைக்கு தெரியாது நான் வேலைக்கு போனால் தான் எந்த பிள்ளைகளுக்கு மாப்படி வேண்டலாம்னு சொல்லி. ஆனால் இரவுகளில் போய் நின்றுட்டு வர்றது. இப்போ எத்தனையோ நாள் நான் கிளிநொச்சியால் வேலைக்கு போயிட்டு இரவு போய் அம்மா பாடு நின்றுட்டு வரேன். ஆனால் இஞ்சியும் ரெண்டும் சின்னங்கள். அப்போ அதுகளுக்கு வருத்தம். எந்த பக்கம் பார்க்குறேன்னு ஒரு தெரியாத ஒரு தலைமுறையாக பிறந்தது நினைச்சு நான் உண்மையாக கவலைப்படுறேன். வெளிநாட்டில் பரவாயில்லை, அவங்க ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும், உழைக்கிற சம்பளத்தில் கழிச்சு போட்டு அவை விரும்பினா ஆளை வச்சு பார்க்கலாம் அல்லது கோமுக்கு விடலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களை அப்பா எல்லாருக்கும் பேசுவார், அப்படி இப்படின்னு 3 பிள்ளைகளையும் பேசுவார். ஆனால் அவர்கிட்ட அல்டிமேட் வந்து என்ன டாஸ்க்குண்டா பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுக்காக தானே முறிஞ்சு செய்துட்டு மனுஷன் கஷ்டப்பட்டு பேசும். எங்களுக்கு என்னென்று சொல்கிறது, அவர் தங்களுக்குன்னு ஒன்றும் பெருசாக சேகரித்து வச்சு இப்படி ஒரு மேட்டம் பெருமென்று யாருமே கெஸ் பண்ணல. அதால் அது எங்கள் எல்லாருக்குமே வாழ்நாள் வடுதான். இப்போ என்ன சொல்கிறது, அம்மா நல்லா இருந்தவ இப்போ திடீரென ஒரு கதை பேச்செல்லாம் வந்தோடனே தெரியும் அடுத்த கட்டம் என்னென்னு தெரியும். ஏன்னா அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே அவ்வளோத்துக்கு நீர் எல்லாம் வந்து ஏசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது மெடிக்கல் டைமில் எங்களுக்கும் பெருசாக தெரியும். அவ்வளோ பெரிய படிப்புகள் இல்லை தானே, ஒரு அளவுக்கு தெரியும். கேன்சர் ப்ரிவென்ஷன் என்னடா தெரியும். என்னன்னு சொல்கிறது, அம்மா குடிக்கிறவா வெத்தில போடுறவா என்ன பிரச்சனை வந்தேன்ட்டு ஆண்டவனுக்கு தானே தெரியும். ஒன்றுமே இல்லை. மனசி ஊரில் உள்ள முழு விரதமும் பிடிக்கும். கௌரி காப்பு பிடிக்கும், கந்த சஷ்டிக்கு பிடிக்கும். அதை விட சதுர்த்தி விரதம், எனக்கு தைராய்டு கிளாண்ட் ஒன்று வந்தது, அதுக்காண்டியே சதுர்த்தி விரதம் பிடிக்க தொடங்கிட்ட வரைக்கும் அது பிடிக்கிறது. கேன்சர் வந்த பிறகும் பிடிக்கிறது. அப்போ என்னென்னு சொல்கிறது, அதை விட நான் எல்லாருக்கும் உதவி செய்த ஒரு மனுஷி, எல்லாருக்கும் உதவி செய்வா. நான் வந்து 2 விஷயத்தில் கவலைப்படுறேன். ஒன்று, எங்களோட ஃபேமிலி செட்டப் பிள்ளைகளை வந்து முந்தி மாதிரி டசின் கணக்காக பெற்று விட்ருவோம். நாங்கள் இப்போ அதுலேயும் பிரச்சனை. அது தங்கச்சி ஒரு தான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பொம்பளை வாட்டன்னு சொல்லி போட்டு மாறி விடுற பிரச்சனை இருக்குது. இங்கே 2 சின்னனுங்கள், 1 ஃபீடிங். அப்போ அதுக்கு பால் கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இப்போ எனக்கு இதுவே ஒரு 2 தங்கச்சி இருக்குமாண்டா இல்லை ஒரு அக்கா இருக்குமாண்டா அவைக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது. நான் அதான் யோசிக்கிறது, எந்த 2 பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு நான் சில யோசிக்கிறது, ஓகே அவளை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அது ஹெல்ப்பாக இருக்கட்டும். நான் சொல்ல வர்றது, எங்களோட லைஃப் ஸ்டைலும் பிழைச்சி போச்சு. பழைய மாதிரி எல்லோரும் ஆக்கள் அந்நியம் வந்து இப்போ எங்களோட கிராமத்தில் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ உண்மையாக நாங்கள் எல்லாம் வந்து வேலையில் கேட்க அவசரத்துக்கு ஓடி போய் உதவி செய்தது வந்து எங்களோட சொந்தக்காரர் தான், பக்கத்தில் நின்று எல்லாரும். அப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இனிமேல் காலத்தில் அதுவும் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். கட்டாயம் இதை பார்க்குற எல்லாரும், நீங்கள் சரி நானும் யோசிக்கணும். அதான் ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு கடைசி வந்து எங்களை பார்க்க நேரமே இருக்காது. அப்படி எதிர்பார்க்க வேண்டாம், யாருமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னாண்டா நாங்களே தளம்புறோம். இப்போ வேறுங்க வேலை அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ண இல்லாமல் தளம்புறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. கிளிநொச்சியிலேருந்து டக்குன்னு புத்தூர் போயிடலாம். எங்களோட பிள்ளைகளுக்கு சனத்தொகையும் குறைஞ்சிட்டுது. எங்களோட அளவு காடர் வேலையில் இருக்க போகுது, அதாவது வெற்றிடங்கள் இருக்க போகுது. இப்போ இந்த வேலைக்கும் ஆனால் ஆட்கள் இல்லை, சனத்தொகை குறைஞ்ச ஆட்கள் இல்லை. அப்போ ஒரு ஆள் டபுள் ஏரியா செய்ய வேண்டி வரும், ஒரு ஆள் 2 பேர்ட்ட வேலையை செய்ய வேண்டி வரும். அப்போ அதை ஃபுல்லாக ஒர்க்கிலான்னு என்கேஜ்டாக இருப்பினோம், எங்களவே பார்க்கவே மாட்டேனும். அப்போ அவை எங்களை பார்ப்பினோம்ன்ற கனவு எல்லாத்தையும் எல்லோரும் விட்டுருவோம். முக்கியமாக இந்த 90s கிட்ஸ் கட்டாசி வந்து அது நடவாது. இனி நீங்கள் இருந்து பாருங்க, யாழ்ப்பாணத்தில் இப்போவே மிருசுவில் ஒரு டாக்டர் காட்டுறார். அந்த நல்ல பிளான் பண்ணி வடிவாக செய்யுது. இனி எல்டர்ஸ் கோம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இல்லாட்டி தவிர்க்க இயலாது. இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் இப்படி என்ன சொல்கிறது, 6 திருமுருகன் சார் மாதிரி அப்படி ஒரு 10 பேர் புறாக்கணும் இங்கே. அப்படி அதுவும் சாத்தியம் இல்லை இந்த ஜெனரேஷனில். பெற்றாருக்குரிய டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு நிச்சயமாக வடுகொண்டு இருக்கும். எனக்கு இருக்குது, நான் நேராக ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு இருக்குது. காரணம் வேலை ஃபேமிலி என்ற என்கேஜ்டில் நான் செய்தேன். நான் எந்த உழைப்புக்கு தாக்க நான் ஏதோ செய்தேன். நான் இப்போ வெளிநாடு மாதிரி என்ன ஒப்பிட இயலாது. ஆனால் ஒரு மூலையில் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா, வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். மற்றது நல்லது செய்த ஒரு ஆளுக்கு நல்லது நடக்கலைன்ற ஒரு கோபம் எனக்கு எல்லாருலேயுமே இருக்கும். ஏனண்டா இப்போ எல்லோரும் சொல்கிறவே தானே, இந்நேரம் பார்த்தா இப்படி பார்க்குங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறது. எங்கள் அம்மா வந்து
இப்போ தண்டை தாயை கூட வச்சு பார்க்கல. அவள் சித்தியோட இருந்தால் எங்கட அம்மா படுத்த படுக்கையில் அப்படியே ஒரு நாள் முழுகிட்டு படுத்தவோ அப்படியே சீவன் போடும். தாத்தா சொல்லி போட்டு செத்தவர். இன்றைக்கு நான் இந்த சீவன் போடும் என்ன செய்ய போகிறேன். எனக்கு ஒரு மாட்டு கண்டு தந்து பெரிய தாத்தாவுக்கு ஒரு வேறு அண்ணாக்கு ஒரு பெரியம்மாண்டமானுக்கு ஒரு மாட்டு கண்டு தந்து காணிகளை எல்லாம் மின்னேறினார் வேறுங்கன்னு சொல்லி போட்டு அண்டு பின்னேரம் அந்த ஆளுடைய சீவன் போனது. நான் இப்போ முதலாம் ஆண்டு அம்மாக்கள் சொல்லி அழுதவை. அப்படியான ஒரு ஃபேமிலியில் வர அந்த அம்மாவுக்கு ஏன் இப்படி என்று நான் நெட்டுக்க யோசிக்கிறது. நானுமோ கோயில்களில் நல்ல ஈடுபாடு எப்பவும் இன்னமும் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு இறைவனுக்கு மறைச்சி சாப்பிட்றதா சில பேர் சொல்லிக்கணும் அந்த நாள் இந்த நாள் எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆண்டவனுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்னென்று வாழ்கிறோம்ண்டு. ஆனால் சிலது அதான் அந்த அல்டிமேட்டாக அந்த விதின்றது ஒன்று இருக்குது தான் போல். அதான் எனக்கு இப்போ ஒரே ஒரு இதுதான், அப்பாவோடையாவது கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு நாங்கள் இந்த சிஸ்டத்துக்குலேருந்து வெளியில் வரணுமென்று நான் நிறைய யோசிக்கிறது. அது வேலைன்னு தெரிஞ்சா அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு செலவுக்கு மிஞ்சி ஒரு 10,000 மிஞ்சுதோ அல்லது ஒரு கொஞ்சம் காசு மிஞ்சுதோ ரெண்டதுக்கு அப்பால் நாங்கள் அதோடையே திரிஞ்சு அந்த கொம்பர்ட் சோனுக்கு போகிறதால மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுவோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களை வாழ்க்கை தரத்தை மாற்றிட்டு திடீரென ஞாபகமான தூரம் பார்த்தா தான் நாங்கள் நிறைய இழந்திருப்போம்னு தெரியுது. என்னென்னு சொல்கிறது, அம்மா நெடுக்க சொல்லும் வயிற்றுக்கு நெருப்பு மாதிரி எரியுதடா ஐயோ செய்யுதடான்ட்டு. நானும் ஒவ்வொரு நாளும் வேலையால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பார்க்குறது வாரது. என்னென்னு சொல்கிறது, ஒரு படியனை அப்புறம் இதுக்கு மிஞ்சி ஒன்று செய்ய மேலாமல் இருக்கு என்னால். சரி விரும்பினதை வேண்டி கொடுத்தோம் சாப்பிட மாட்டோமே, சாப்பிடவே இல்லை ஆட்டத்திலே என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. யாருக்காவது உங்களுக்கும் இந்த கட்டம் பெறலாம். அது இப்போ நான் சொல்கிற அலட்டல் மாதிரி இருக்கலாம். கனவே இருக்குது 90 பிறந்த பிள்ளைகள் எல்லாம் டோட்டலாக ஸ்ட்ரகிள் தான். இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் சொல்ல மாட்டேனும். இதுக்கு என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. சரி சாப்பாட்டு பெற்றேன்னு பார்த்தா அதான் நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கேட்குறது, ஏன் அம்மாவுக்கு இப்படி வந்தது நல்ல தானே அம்மா பிரச்சனை இல்லையாண்டா. அம்மா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அம்மா அந்த தைரோட்சின் குளுசைன்னு போடுறவா நடுக போடுறவா. அப்போ மனுஷன் இந்த விரதங்கள் பிடிக்கிறதால அதுகளோட ஓடர்களும் மாறும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு ஹோர்மோனும் ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது என்னோடய உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லையா. ஏன்னாட்டா நாங்கள் சாப்பாடுகளை சாப்பிட்டு அதனூடாகத்தான் எடுக்க வேணுமா. மற்றது இது பரம்பரையாக வாரதுண்டு இல்லை, இந்த பிரச்சனை பரம்பரையாக வாரது இல்லை. ஆனால் இதுவே டைப் வேறு ஒரு இடத்துல தான் எங்களோட பெரியம்மாவுக்கு வந்தது. அப்போ இது என்னென்று வருது, இது தோசங்கள்னு சொல்லுவேன். சில ஆயுர்வேத டாக்டரை கேட்டால் சொன்னேன், கணேஷ் டாக்டர் கேட்குறேன் ஏன் சார்படி என்றால் சில தோசங்கள் கூட வருதுன்னு. உண்மையாக இது வரைக்கும் என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கல தானே யாருமே. இது என்னத்தால் வருதுன்னு சொல்லி ரிஸ்க்குன்னு கதைக்கணுமே தவிர இது சாப்பிட்டா 100% வருமானு அப்படி ஒரு விஷயமும் சொல்லப்படையலை. ஏன்னா ஃபுல் கெமிக்கலுக்களை வேலை செய்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தவனுக்கு இப்படி வருது. ஆனால் இந்த இடத்த நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் பிரியோசனம் இல்லை. முக்கியமாக அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய உதவினாக்கள், அப்பா அந்த மச்சானாக்கள் அதையெல்லாம் ஹெல்ப் பண்ணவே. அதான் இந்த கட்டத்தில் மட்டும் கொண்டு இப்போ அப்பாவுக்கு அம்மா மட்டும்தானே, நாங்களெல்லாம் சரியோ பிள்ளையோ. அதான் நான் பிள்ளைகளுக்கு வைஃபுக்கு சொல்கிறது, வளவே சரியோ பிள்ளையோ ஹஸ்பண்ட் வந்தால் அவளை அங்கே தான் நடிப்போ வளவே அந்த உண்மையை நீ புரிஞ்சு கொண்டு வள அப்புறம் கவலைப்படாதேன்னு சொல்லி. அதுமாரி நாங்களும் எல்லாரும் வந்துட்டோம். அம்மாவுக்கு அப்பாண்டு தான் இருந்தது. அப்போ அப்பா மேக்சிமம் அம்மா இருக்கணும்னு சொல்லி யோசித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர். இப்போவும் கஷ்டப்படுறார். ஆனால் என்னென்னு சொல்கிறது, ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி தெரியும் தான் இப்படி தான் போகுதுண்டு. வேறு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணினீங்கள். அதை விட எனக்கு ஞாபகம் வருது இல்லை, மாமாவை மறக்கல. அது அம்மாவோட சொந்த தம்பி. அவர் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு கடவுள் மாரி. இந்த வீடியோவில் என் காட்டியிருக்கிறேன். சன்னதியில் போயிட்டு வேல்மாறல் புத்தகம் எல்லாம் கொடுத்தது. கிட்டத்தட்ட எங்களோட தம்பிஇந்த வெட்டிங் நடக்கைக்கே அம்மாவுக்கு பயங்கரமாக எல்லாம் படுக்க வேண்டிய ஆள் இப்போ இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த நேரம் மாமா இந்தியாவுக்கு கூட்டி கொண்டு போய் உண்மையாக அது சிவன்டே ஒரு அருள்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதால் தான் நான் கடவுளை நம்பி பாடுறது. நீ எனக்கு ஒன்றுமே தரவேன்னா நான் உன்னை சாக மட்டும் பாடிக்கொண்டே இருப்பேன்னு பாடுறது. சில யோசிப்பேன், இது என்ன யூடியூப்பர்ன்றது பிஹெச்ஏ வேலை பார்க்குது பையனை பாடுதுண்டு. அதை ஃபீல் பண்ணினவனு தான் தெரியும். ஆனால் அது கடவுளோட எனக்கு கோபம் தான் வருது, ஏன்னு இப்படி எங்கள் அம்மாவுக்கு நீ செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் நான் பாடுவேன். ஏனண்டா அவர் தான் அந்த டிலே பண்ணினது. இவ்வளோ காலத்துக்கு டிலே பண்ணி எங்களோட அம்மாண்ட சீவனை வச்சிருக்க பண்ணினது அந்த கடவுள் தான். ராமேஸ்வரத்துக்கு போய் சிதம்பரத்துக்கு போய் அது மாமாவுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய தேங்காய். அது இப்படி ஒரு சௌரம் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி
ஆனால் நாங்கள் ஒரு 2-3 விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பாவப்பட்ட ஒரு பூமியோ ஒரு லொக்கேஷனில் பிறந்திருக்கிறோம். ஏன்னா அப்போ ஒரு சுவாமி போய் முக்காலத்துக்கும் இந்த ஈழத்தில் அவதரித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அந்தியஷ்டி செய்தவராம். எங்களுக்கு அப்போ விளங்கலே இது ஒரு பாவப்பட்ட பூமியோன்னு சொல்லி. அதே உங்களுக்கு எவ்வளோங்க முள்ளிவேக்கால எல்லாம் யார் போய் அவர்களுக்கு அந்தியஷ்டி செய்தது? அந்த ஏற்கனவே செய்துட்டு யோர் சுவாமி. அதே மாதிரி இந்த இடம் ஒரு பிரச்சனையான இடம். அதே மாதிரி எங்கள் லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக மாறிட்டுது. இனி இன்னும் கேவலமாக இருக்கும். இதை விட பயங்கர கேவலமான விஷயங்கள் நடக்கும். இது நான் ஆர்டைம் மனதை காயப்படுத்தவோ அல்லது என்ன சொல்கிறது அனுதாபம் சொல்லலை. இது ஒரு அனுதாபம் தேவையும் இல்லை. ஏன்னா இனி எல்லாம் முடிஞ்சுது. அந்த என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ ஆனால் எனக்கு அது ஒரு நெருடலாக இருந்தது. உங்களோட வாழ்க்கையில் இப்படி இருந்தால் நீங்கள் என்னென்றதை மேனேஜ் பண்ணுவீங்கள்? இப்போ எல்லாத்தையும் மிஞ்சி வாழக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு அந்த ஒரு டாஸ்க் இருக்குது. அப்போ நான் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நிமிஷம் வாழ்க்கையில் திரும்பியே வராது. இனி அப்படி வரவே வராதுன்னு எனக்கு தெரியுது. மற்றபடி இதில் சொல்கிற கொண்டும் இல்லை. இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் வரையக்கான் தெரியும். நீங்கள் யோசிப்பீங்கள், ஓகே நிறுவன் சும்மா உடுப்புகளை போட்டுக்கொண்டு தெரியுது, அங்கே தெரியுது, இங்கே தெரியுதுண்டு. இப்போ இதுவும் எனக்கு ஒரு வேலை, இது ஒரு வேலை எனக்கு. ஆனால் நான் அதில் உண்மையாக இருக்கணும் யோசிக்கிறேன். இப்போ யூடியூப் பண்ணிட்டு சும்மா அந்த புழுக இல்லாத நாட்டில் இருந்து இது எனக்கு ஒரு வேலை. இப்போ சில பேர் யோசிக்கலாம், அம்மாவுக்கு இயலாது இந்த கட்டத்தில் நீ இந்த வீடியோ போகிறேன்டா. சில வேளை ஒரு கிழமையோ 2 கிழமைக்கு போட இயலாத சூழ்நிலை வரலாம். சில வேளை அதால் என்னுடைய என்ன சொல்கிறது சேனல்ட அல்காரிதம் மாறிடும் டோட்டலாக. அப்போ அதுக்கு பிறகு கடையை 10 நாள் பூட்டி போட்டு இன்னொருத்தன் பிஸ்னஸ் எடுத்த பிறகு போய் நின்று குளாரி கொண்டிருக்கிறேன்னு பார்க்க நான் இடக்கடாவது கடையை திறந்து மூடணுமென்ற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அது எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே, எனக்கு இது ஒரு கவலையாக இருந்தது, ஒரு விஷயமா இருந்தது. எல்லாத்து லைஃப்லேயும் ஒரு கவலை இருக்குன்னு தான். நான் இப்படி ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு மாட்டுப்பட்டு எதிர்பார்க்காதன்னு சொல்லுவோமே, எதிர்பார்க்காத விஷயம் தானே இப்படி ஒரு லைஃப். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறன்ற ஒரு பிளானும் எங்கள்கிட்ட இருக்கையில் எதிர்காலத்தில் இன்னும் நசலாக இருக்கும். எந்த லைஃப் உங்களோட எல்லா டைமும் இப்படி தான் இருக்க போகுது. ஏனெண்டா நீங்கள் நெச்சோன்னு நினைக்கிறே உங்களோட பிள்ளைகள் அவை 2-3 வேலை செய்யணும், அவைக்கு நேரம் இருக்காது. ஸோ கொஞ்சம் காசாவது சேர்த்து வைங்கோ. ஒரு மாதம் 5000 10,000. அதான் எங்களோட டாக்டர் சொல்லுவார், சேமிப்பு தான் முக்கியம், அதுக்கு பிறகு மிஞ்சிறதை தான் செலவழிக்கணும், தவிர மிஞ்சிறதை சேமிக்கக்கூடாது. அதை நான் இப்போயே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் என்ன இருக்கிற நிமிஷங்களை சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் வேண்டி கொடுக்கணும்னு விசுக்கிறது தான். ஆனால் நடுத்தர குடும்பம் இங்கே வாழ போகிற எல்லாத்த லைஃப்பும் இப்படி தான் இருக்க போகுது. ஈவன் இதை வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கொண்டு இருக்கிற உங்களோட அம்மா அப்பான்ற எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்க போகுது. நான் எங்கே அடித்து சொல்கிறேன் பாருங்கோ. எவ்வளோத்துக்கு ப்ரீ ஸ்கூலோ இல்லை இந்த மொண்டிசரி எவ்வளோ முளைச்சிதோ யாழ்ப்பாணத்தில், நிறைய ப்ரைவேட்ஸ் முளைச்சிதோ அதை விட வேகமாக எல்டர்ஸ்கோம் யாழ்ப்பாணத்தில் முளைக்கும். ஒரு 5 வருஷத்தில் இது நடக்கும். நீங்கள் இருந்து பாருங்க இது நடக்குதோ இல்லையோண்டு. பிறகு அந்த நேரம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் போடுவோம். என்னென்னா நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது கடப்பாகணும். இல்லாட்டி எங்களோட வீடுகளையே வச்சு அதில் கொடுமை தான் நாங்கள் படுத்துவோம். எனிவே எவ்வளோ ஹெல்த்துக்கு இருக்கலாம். அப்பா ஒரு நர்ஸ், நான் ஒரு பிஹெச்ஐ. ஆனால் சில விதியை வெல்ல முடியாது. ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி எங்களை மீறி இறைவன் தான் பெரிய ஆளுன்னு காட்டுவார். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு ஒன்றும் செய்யலாதுங்கிற இதாக தான். ஆனால் அந்த கவலை எவ்வளவு கோடியாக இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லி நல்லா இருப்பேன்னு நம்பிக்கை, கட்டாயம் நம்பிக்கை. ஆனால் அந்த நேரம் ஒரு கவலையாக இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இதே உங்களுக்கு சொல்கிறேன்னு சில நல்லதை மட்டும் சொல்லி போட்டு இதுகளையும் சொல்லணும். எல்லா நல்லதும் சொல்கிறோம், இதன்றோம், வெளிப்படையாக காட்டுறோம், எங்களை எல்லாத்தையும் காட்டுறோம், சமைக்கிறதை காட்டுறோம், இதையும் சொல்லத்தானே வேணும். அப்போ தானே மக்களும் நினைப்பேன், ஓகே எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இவனுக்கும் ஒரு லைஃப், சமநிலையான வாழ்க்கை தானண்டு. நல்லா இருக்கேக்க எல்லாம் இருக்கேக்க நாங்கள் உதவி செய்ய வேண்டியால் சில வேளை இல்லாமல் போகலாம். அது ஒரு கவலையாக இருக்கும். அது எனக்கும் அந்த கவலை இருக்குமென்று விதியாக்கும். அவ்வளோதான். சில வேளை எதிர்காலத்தில் காணொலி போட இல்லாமல் போகலாம். அதால் இந்த வீடியோ பார்க்காம விட்டுறாங்க தயவுசெய்து.
நீங்கள் பார்க்காம விட்டால் அப்புறம் ஓடாது, சேனல் ஓடவே ஓடாது. நான் மற்றவை மாரி செய்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஏதாவது பிரியோசனமாக ஏதாவது உண்மையாக இருக்க வேணும்னு சொல்லி தான் நிறைய செய்கிறது. இந்த ஏடிஎம் பிரச்சனைக்கு பிறகு நான் வழக்கு இந்த 28ஆம் வழக்கு இருக்குது. நான் வேலையே ஆன்சர் 2 விட்டுட்டு போனான். ஆனால் அதுக்கு பிறகு எத்தனை கிளடு கட்டைக்கு அந்த விழிப்புணர்வை நான் கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் நன்மை தான் செய்திருக்கிறேன். அது பார்க்குற ஆக்களுக்கு இந்த யூடியூப் அது ரெண்டு அவை பார்க்குற கோணம் வேறுபடலாம். அங்கே இஞ்சி ஒன்றும் பெருசாக கொட்டுறதில்லை எங்களுக்கு. ஆனால் இதை தாண்டி சம்பாதிச்ச விஷயம் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கன்டாக்ட்ஸ், அந்த கன்டாக்ட்ஸுகள் திடீரென இல்லாமல் போகிறத யாருமே தாங்க இயலாது. அது ஒரு பிரச்சனை. ஸோ ஏதாவது பிழையாக கதைச்சிட்டனோ அல்லது என்ன சொல்கிறோம், உங்களோட மனதை ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக போயிட்டா மன்னிச்சு கொள்ளுங்க. இதுதான் லைஃப். நீங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. இப்போ நான் அதான் ஒவ்வொன்றும் என்ற அனுபவங்களை மற்றவைக்கு சொல்கிறது. இந்த விஷயம் எனக்கு வாழ்நாளில் நான் எவ்வளோ கோடீஸ்வரனாக வந்தாலும் எனக்கு குறி சுட்ட மாதிரி என் மனசில் இது இருக்கும். சாவு மட்டும் அழியாது. நீங்களும் இது வராமல் ஏதாவது பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நல்ல விரதங்கள் பிடிச்சி கோயிலோடு திடீர் எல்லாருக்கும் தான் கடவுள் சோதிக்கிறார். முற்பிறவி என்றுவாங்கள், அடுத்த பிறவி என்றுவாங்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை இதிலெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோத்துக்கு நம்புறது, இதை விஞ்ஞானத்தோடு ஒன்று என்னென்னு கொழுகுறன்னு எனக்கு தெரியலை. இதை சொல்லணும் போல் இருந்தேன். ஏன்னாண்டா எனக்கு சில வேளை வீடியோ போட இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் போட இல்லாமல் இருக்கலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாவது தேவையில்லாமல் கழிச்சிருக்குன்னு நினச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. இது என் மனசில் இருந்தது சொல்லணும் போல் இருந்தது. ஏன்னாண்டா எல்லாத்தையும் போய் அம்மாவுக்கு சொல்லுவேன், அப்பாவுக்கு சொல்லுவேன். இப்போ அதுகளே அம்மா கதைக்க மாட்டா. இனி அப்பா அவர்கிட்ட பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை. அப்போ நான் அது என்னென்னு சொல்கிறது, ஒரு ஷேரிங் கொண்டு தேவை மாதிரி இருந்து அதுக்கு இது சரியான களமானு பார்த்தா அது எனக்கு தெரியலை. ஆனால் எதிர்காலத்தில் சில வேளை இந்த வீடியோ போடாமல் 2-3 நாள் இருக்கலாம், இல்லை ஒரு கிழமையோ 2 கிழமையோ இருக்கலாம்டா. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க, ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு, அவ்வளோதான். இப்போ வேறு ஒன்று நான் இதுதான் கொண்டு கேட்குறேன். ஒரு மோட்டிவேஷன். ஏன்னாடா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கொண்டு இது செய்கிறது சில பேர் பேரும் கேமரா பிடிச்சி போட்டு கொண்டு வந்து வச்சு மேக்கேங்கொழி போட்டு கதைக்கிறதானே. ஒரு வீடியோ செய்து பாருங்க, வேறு ஒன்று தேவையில்லை, ஒன்று செய்து பாருங்க. ஒரு டொபிக்கில் கதைக்க ஒன்று தொடர்ந்து முடிஞ்சால் செஞ்சு பாருங்க, செஞ்சால் நீங்கள் கட்டிக்கார். அவ்வளோதான் மக்களே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சந்தோஷமான நல்ல காணொலியை சந்திக்கணும்னு நானும் கடவுளை பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.